ஹே விவர்ஸ், வெல்கம் பேக். பொதுவா ஒரு காவல் அதிகாரியோ அல்லது நீதிமன்றமோ ஒரு நபரை நேரடியாக சென்றோ அல்லது தொலைபேசியிலோ அவர்களை விசாரணைக்கு அழைக்கப்படலாமா? சட்டம் என்ன சொல்லுது? எந்த பிரிவின் கீழ் அவர்களை விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். காவல் அதிகாரியோ அல்லது நீதிமன்றமோ ஒரு நபரை விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டுமென்றால் அவர்களை நேரடியாக சென்றோ அல்லது தொலைபேசியிலோ தொடர்பு கொண்டு விசாரணைக்கு மேற்கொள்ளப்படக்கூடாது. மாறாக அவர்களை விசாரணைக்கு அழைக்க தகுந்த சம்மன், அதாவது அழைப்பாணை கடிதம் தபால் மூலம் அனுப்பப்பட்டு தேதி, நேரம், இடம் மற்றும் ஆவணங்கள் ஏதாவது தேவைப்படும் எனில் அதையும் குறிப்பிட்டு அந்த சம்பந்தப்பட்ட நபரை விசாரணைக்கு அழைக்கப்படுவதே சட்டப்படியான முறையாகும். இதை பற்றி பிரிவு 94 பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 இதுல கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை இந்தியில சரி இல்லை ஆங்கிலத்தில் என்ன மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 24 ஆஃப் தி பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா BNSS 2023 இதில் கிளியரா இந்த விசாரணையை பற்றி குறிப்பிட்டு எந்த மாதிரியான விசாரணையை மேற்கொள்ளணும், எதன் வழியில் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி கிளியரா கொடுத்துருக்காங்க. அது என்ன டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். பாருங்க, இது ஒன் ஆஃப் த ஒரு காவல் நிலையத்தோட சம்மன் கடிதம் ஒரு நபருக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இது ஒரு மாதிரி சம்மன், அதாவது அழைப்பாணை கடிதம்னு சொல்லலாம். இதுல பாருங்க தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. பாருங்க, காவல் ஆய்வாளர் அலுவலகம், காவல் நிலையம், எந்த காவல் நிலையமோ அந்த காவல் நிலையம், தேதி குறிப்பிட்டு தமிழ்நாடு காவல்துறை அழைப்பாணை பிரிவு 94 பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின்படி திரு எந்த நபர்ல இருந்து எந்த நபருக்கு அவங்களுடைய முகவரி எல்லாம் குறிப்பிட்டு இதுல தெளிவா முகவரி எல்லாம் போட்டு இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் கொடுத்த மனு சம்பந்தமாக தங்களை நேரில் விசாரணைக்கு அளித்த நேரம், தேதி மற்றும் என்ன மாதிரியான ஆவணங்கள் ஏதாவது எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அதையும் குறிப்பிட்டு தங்களை ஆவணங்கள் தவறாமல் ஆஜராகும்படி அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரி கையொப்பமிட்டு நமக்கு அந்த ஒரு மாதிரி, அதாவது அந்த அழைப்பாணை கடிதம், இதை ஆங்கிலத்துல சம்மன்னு சொல்லுவாங்க. அந்த சம்மன் அந்த பர்டிகுலர் நபருக்கு அனுப்பப்பட்ட போதுதான் அவரு விசாரணைக்கானது ஆஜராகணும், இல்லை நேர்ல போயிட்டு பார்க்கணும். ஒரு நபர் ஒரு காவல் அதிகாரியோ இல்ல நீதிமன்றமோ முறைப்படி சட்டப்படி பிரிவு 94 பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அவர்களை விசாரணைக்கு அடைக்கப்பட வேண்டும்ன்றதுதான் இதோட சுருக்கம். பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா, அதாவது BNSS 2001 இது எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கடந்த ஆகஸ்ட் 11 2023 அப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது வெளியிட்டாங்க. இது எந்த சட்டத்தோட ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா, CRPC, அதாவது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1970 குற்றவியல் நடைமுறை சட்டத்தோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்ஹிதா BNSS சொல்லிட்டு பாக்குறோம். இதுக்கு தமிழாக்கம் பாத்தீங்கன்னா பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் 2023 சொல்லிட்டு சொல்றோம். இதுலதான் இந்த செக்ஷன் 24 பத்தி தெளிவா கொடுத்துருக்காங்க. இதுல ஒன் ஆஃப் த செக்ஷன் தான் இந்த என்கொயரி, அதாவது சம்மன் அலோஸ் a court or police station officers to issue a summons to produce a documents or other items for the purpose of investigation, inquiry, trial or other proceedings. This includes electronic communication and communication devices that may contain digital evidence. அதாவது ஒரு நபரை விசாரணைக்கு கூப்பிடணும், இல்ல அவங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்ல சமர்ப்பிக்கணும், அவங்க கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட், இந்த மாதிரி எந்த ஒரு
சட்ட ரீதியான அணுகுமுறையும் ஒரு நபரை வந்து நேரடியாவோ தொலைபேசியிலோ அல்லாம தபால் மூலயமா வந்து ஒரு பதிவு தபால் மூலயமா ஒரு நபரை வந்து அணுகி அவரை வந்து இந்த பர்டிகுலர் டைம்ல நேரத்துல ஆஜராகணும்னு சொல்லிட்டு இதுல கிளியரா இந்த டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த செக்ஷனுக்கு கீழே தான் வந்து ஒரு நபரை வந்து எந்த ஒரு விசாரணைக்கும் அழைக்கணும், அதுவும் குறிப்பிட்ட அழைப்பாணை கடிதம் மூலயமா தான் வந்து ஒரு நபரை விசாரணைக்கு அழைக்கணுன்றது தான் இந்த சட்டத்தோட சுருக்கம், இந்த பிரிவோட சுருக்கம். மேலும் இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் உங்களுக்கு பதிவு ரிப்ளை பண்றேன். நன்றி. தேங்க்யூ.